இன்னைக்கு உலகத்தில் ஊழல் மிகுந்த நாடுகளோட பட்டியலை பார்க்க போகிறாங்க. அந்த பட்டியலில் சோமாலியா 11 மதிப்பெண்களோடு முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க. கரப்ஷன்ஸ் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் சிபிஐயின் படி உலகின் மிகவும் ஊழல் நிறைந்த நாடுகளில் சோமாலியா முதல் இடத்துல இருக்குங்க. உலக அளவில் ஊழல் எல்லா நாட்டிலையும் இருக்கத்தான் செய்யுது. ஆனால் ஒரு சில நாடுகள் அதிக அளவில் ஊழலில் ஈடுபடுறாங்க. நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா இடத்துலையும் ஊழலை பரப்பி வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட நாடுகளோட பட்டியலை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு நாட்டோட முன்னேற்றத்தை தடுக்கிறதுல ஊழலோட பங்கு ரொம்ப அதிகம். நாட்டோட உற்பத்தியில் இருக்கக்கூடிய தரம் இருக்குது பார்த்தீங்களா, அது மேலே இருக்கிற நம்பிக்கையை சுக்குநூறாக ஒன்றுமில்லாமல் பண்ணிடும் இந்த ஊழல். இதனாலேயே பல நாடுகளோட பொருளாதாரம் வளர்ச்சி அடையாமலே போயிடுது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படின்னு ஒரு குரூப் இருக்கானுங்க. இவங்க உலக அளவில் ஊழலை எதிர்க்கக்கூடிய ஒரு அமைப்புங்க. இவங்களோட வேலை என்ன அப்படின்னா, ஆண்டுதோறும் ஒவ்வொரு நாட்டில் இருக்கக்கூடிய பொதுத்துறை, அதாவது கவர்மெண்ட் செக்டர் இருக்குது பார்த்தீங்களா, அந்த துறையில் எந்த அளவுக்கு ஊழல் இருக்குது அப்படிங்கிறத ஆராய்ஞ்சு அதன் அடிப்படையில் ஒவ்வொரு நாட்டையும் தரவரிசைப்படுத்துகிறாங்க. இதுக்கு அவங்க கரப்ஷன்ஸ் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் அப்படின்னு ஒரு ஊழல் புலனாய்வு குறியீடை பயன்படுத்துகிறாங்க. இந்த குறியீடு எதற்கு பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுத்துறையில் இருக்கக்கூடிய ஊழலோட அளவுகளை கணக்கிட்டு நாடுகளை வரிசைப்படுத்துறதுக்கு இந்த கரப்ஷன் பெர்செப்ஷன் இண்டெக்ஸ் ஊழலுக்கு ஒரு வரையறை கொடுக்குறாங்க. அதாவது என்னன்னு சொல்கிறாங்கன்னா, தனிப்பட்ட லாபத்திற்காக அரசாங்கத்தால் கொடுக்கப்பட்ட அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது, இதுக்கு பேர் தான் ஊழல் அப்படின்னு இந்த சிபிஐ சொல்லுது. டிரான்ஸ்பரன்சி இன்டர்நேஷ்னல் அப்படிங்கிற ஒரு அரசு சாரா நிறுவனம் 1995 ஒவ்வொரு ஆண்டும் இந்த குறியீடு அடிப்படையில் ஊழல் மிகுந்த நாடுகளோட பட்டியலை நிபுணர்களோட மதிப்பீடுதல் மூலமாகவும் கருத்து கணிப்புகள் மூலமாகவும் ஊழல் மிகுந்த நாடுகள் பட்டியலை வெளியிட்டு வராங்க. இப்போது 2024 ஆண்டுக்கான உலகத்தில் அதிகம் அப்புறம் குறைஞ்ச ஊழல் மிகுந்த நாடுகளோட பட்டியலை பார்ப்போம். ஜனவரி 2024 இந்த பட்டியல் வெளியாயிருக்குங்க. இதில் மொத்தம் 180 நாடுகள் ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டிருக்கு. 0லேருந்து 100 வரைக்கும் நாடுகளோட பட்டியலை கொடுத்துருக்காங்க. அதாவது 0 அப்படின்னா என்னென்னா அதிக ஊழல் மிகுந்த நாடு. 100 அப்படிங்கிற எண் எதை குறிக்குது அப்படின்னா ஊழல் இல்லா நாடு, சுத்தமான நாடு அப்படின்னு சொல்லலாம். டென்மார்க்கு, ஃபின்லாண்டு, நியூசிலாண்டு, நார்வே, சிங்கப்பூர் அப்புறம் ஸ்வீடன் போன்ற நாடுகள் அதிக மதிப்பெண்கள் பெற்று ஊழல் குறைந்த நாடுகளாக இந்த பட்டியலில் இடம்பெற்றிருக்காங்க. இதே இது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, சிரியா, தெற்கு சூடான் அப்புறம் வெனிசுலா போன்ற நாடுகள் குறைந்த மதிப்பெண்கள் பெற்று பொதுத்துறையில் அதிகப்படியான ஊழல் நிறைந்த நாடு அப்படிங்கிற நிலைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. இந்த ஒவ்வொரு நாடுகளும் 13 புள்ளிகளை பெற்றிருக்காங்க. இதில் சோமாலியா 11 புள்ளிகளை மட்டும் பெற்று சிபிஐயோட பட்டியலில் உலகத்தோட மிகவும் ஊழல் நிறைந்த நாடு அப்படிங்கிற பெருமையை பெற்றிருக்காங்க. இந்த பெருமைக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வளமான நாடாக இருந்த இந்த நாடை பாலைவனமாக மாற்றின ஐரோப்பா அப்புறம் அமெரிக்கா கண்டா தான் சொல்லணும். இந்த பட்டியல் ஊழலை பற்றி தான் பேசும். இந்த ஊழல் உருவாக காரணமாக இருக்கிற இந்த மாதிரி வளர்ச்சி அடைந்த நாடுகளோட பங்களிப்பை சொல்லுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லாது. சரி, எந்த நாடு எப்படி போனால் நமக்கு என்னங்க? இப்போ நம்ம நாட்டோட நிலவரத்தை பார்ப்போம். இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஊழல் புலனாய்வு குறியீட்டில் இந்தியா 39 மதிப்பெண்களோடு 93வது இடத்தை பிடிச்சிருக்கு. இதில் நமக்கு ஒரு ஈஸியான விஷயம் என்னென்னா, மதிப்பெண் 39 திருப்பி போட்டிங்கன்னா 93வது ரேங்க்கு. ஈஸியாக இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். இதே இது இந்தியா பார்த்தீங்கன்னா 2022 ஆண்டில் 40 மதிப்பெண்கள் பெற்று 85வது இடத்துல இருந்திருக்குங்க. அடுத்ததாக நம்ம நாட்டோட பக்கத்து நாடுகள் எந்த லட்சணத்தில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். பொருளாதார சிக்கலில் மாட்டி தவிக்கிற நம்ம இலங்கை 34 புள்ளி எடுத்திருக்காங்க. அதே மாதிரி அதே நிலையில் இருக்கிற பாகிஸ்தான் 29 புள்ளிகள் எடுத்திருக்குங்க. வங்கதேசம் 24 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இதே இது சீனா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 42 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. ஜப்பானை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 73 மதிப்பெண் வாங்கியிருக்காங்க. இந்த பட்டியலை எப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 13 எக்ஸ்டர்னல் சோர்சஸ் கொடுத்த தரவுகளோட அடிப்படையில், அதாவது டேட்டாவோட அடிப்படையில் இந்த பட்டியலை உருவாக்கி இருக்கிறதா சொல்கிறாங்க. அந்த 13 உத்தமர்கள் யார் அப்படின்னு பார்த்தோம்னா, இவங்க தான் வேர்ல்டு பேங்க், வேர்ல்டு எக்கனாமிக் ஃபாரம், பிரைவேட் ரிஸ்க் அண்ட் கன்சல்டிங் ஃபார்ம்ஸு, அப்புறம் திங்க் டேங்க்ஸு.
இந்த பட்டியலை உருவாக்குவதற்கு பொதுமக்கள் கிட்ட இருந்து ஏதாவது டேட்டா வந்து சேகரிச்சிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. நிபுணிகள் அப்புறம் வணிக வல்லுநர்கள் இந்த மாதிரியான நபர்களை பயன்படுத்தி தான் இந்த பட்டியலை வந்து உருவாக்கியிருக்காங்க. சுருக்கமாக சொல்லணும்னா 13 அப்படிங்கிற ஒரு எண்ணை வந்து எந்த செய்திலையாவது பார்த்தோம் அப்படின்னாலே நாம் புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா, இது அதிகார வர்க்கத்தோட சூழ்ச்சியினால் ஏற்பட்ட ஒரு பாதிப்பு அப்படிங்கிறத மட்டும் புரிஞ்சுக்கணும். இவனுங்க தான் இந்த பிரச்சனையை உருவாக்குவானுங்க. அதுக்கப்புறம் தீர்வு அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று கொண்டு வருவாங்க. அந்த தீர்வு மக்களுக்கு நல்லது செய்யுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படி செஞ்சதா வரலாறு கிடையாது. அதுக்கப்புறம் தான் பிரச்சனை இன்னும் பூதாகரமாக மாறும். ஒரு சில கேள்வி பதிலோட இந்த காணொலியை வந்து முடிச்சிடுவோம். உலகத்தில் ஊழல் மிகுந்த நாடு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சோமாலியா 11 மதிப்பெண்கள் வந்து வாங்கியிருக்காங்க. உலகத்தோட ஊழல் குறைந்த நாடுகள் எதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டென்மார்க்கு, ஃபின்லாந்து, நியூசிலாந்து, நார்வே, சிங்கப்பூர் மற்றும் ஸ்வீடன். 2024 ஆண்டில் வெளிவந்திருக்கக்கூடிய இந்த அறிக்கை வந்து 2023 நடந்த ஆய்வுகளின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட ஒரு பட்டியலுங்க.